டெத் ஓவர்ஸில் பவுலிங் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கட்டுப்படி தான் முடிஞ்சிருக்கோம். We came all the way from Tirupati and it's very bad that CSK has lost this match. My brother Prithvi is almost crying and it's really we didn't expect CSK. We didn't expect this kind of performance from CSK. But yeah, we did Dhoni to come back and win the IPL trophy for the 6th time. So hoping for the best. Thank you. माय नेम इज राम बाबू, धोनी डाई हार्ट फैन, और मैं चंडीगढ़ से आता हूं। लेकिन अभी चेन्नई का परफॉर्मेंस रहा, लास्ट ईयर भी बहुत ही निराशाजनक परफॉर्मेंस रहा, और अभी धोनी सर को इंजरी हो गई है तो उसकी वजह से बहुत ज़्यादा प्रॉब्लम हो रहा है, क्योंकि कैप्टनसी बहुत इंपॉर्टेंट रहती है। और धोनी सर की कैप्टनसी लास्ट सालों में देखो तो 5 टाइटल की उनका योगदान रहा है। तो अभी धोनी सर जल्द से जल्द, सब लोग कह रहे हैं जल्द से जल्द वो ठीक होके वापस ग्राउंड पे आए। जैसे अभी प्रैक्टिस उन्होंने यस्टरडे की थी, और आई थिंक लगता है 1-2-3 मैच का उनका रेस्ट होगा, और जितनी जल्दी वो टीम में आएंगे उतनी टीम को अच्छा रहेगा, क्योंकि एक्सपीरियंस कैप्टन है। तो क्योंकि धोनी का ये होम है पूरा, क्योंकि सब लोग धोनी को देखने आते हैं, और जो धोनी की जो कैप्टनसी होती है ग्राउंड के अंदर, वो किसी टीम को भी उलट पलट कर सकती है। और जैसे अभी 200 रन आज बोर्ड पे लगाए तो ऐसे लग नहीं रहा था कि पंजाब ये मैच निकाल लेगा, लेकिन बॉलिंग की कमी कहीं ना कहीं दिखी, क्योंकि स्टार्ट जैसे अपने पावर प्ले में जो रन बॉलरों ने खाए तो वो निराशाजनक थे। और बैटिंग में थोड़ा अच्छा किया है चेन्नई सुपर किंग ने, जैसे यंगस्टरों को मौका दिया, बहुत अच्छा बैट किया, लेकिन बॉलिंग में उतनी ही कमी दिखी आज जितनी की कैप्टनसी में दिखी, क्योंकि ऋतु गायकवाड़ अभी यंग कप्तान है, और जो एक्सपीरियंस कप्तान की कमी खली वो धोनी सर की कमी खली है आज। तो सब यही दुआ करेंगे यार माहीपाजी जल्दी आए, और चेन्नई सुपर किंग को जो जीत का जो लगातार होम 2 मैच होम ग्राउंड में यहाँ पे फिर मिलेंगे, ये जीत के पॉइंट टेबल में 6 पॉइंट लेके आगे बढ़े, क्योंकि 2 मैच 4 पॉइंट लॉस हो गए हैं, तो सबसे डाउन है। तो आई विश कम बैक strongly. When it's batting paradise, அதுல வந்து ரன்ஸ் இன்னும் நிறைய வரலாம். பட் 209 அப்படினா பவுலர்ஸ் வந்து அவங்களோட பெஸ்ட் பண்ணாங்க. பட் நமக்கு தெரியும் நம்ம டீம் வந்து பேட்டிங் ஹெவி டீம் தான். ஸோ நம்ம வந்து டாக்டிக்கலி அதர் டீமை வந்து அவுட் பேட் பண்ண பார்க்கணும். நம்ம வந்து எப்படி சொல்றது, லோ ஸ்கோரை டிஃபெண்ட் பண்றது இதெல்லாம் நமக்கு வராது. நம்ம வந்து டாக்டிக்கலி அவுட் பேட் பண்ணணும். பட் அது நம்ம செய்யல. ஸோ அதனால வந்து இந்த லாஸ் நான் பவுலர்ஸ் மேல போட மாட்டேன், நம்ம பேட்ஸ்மேன் மேல போடுவேன். அப்கோர்ஸ் ருத்ராஜோட கேப்டன்சியும் சுத்தமா சரியாவே இல்ல. பிரசாந்த் வீர் வந்து பவுலிங்கே போட போறது இல்லைன்னா எதுக்கு விளையாடினாரு? ஊர்வில் பட்டேல் மாதிரி யாராவது விளையாடி இருக்கான்ல. ஸோ அவர் எனக்கு தெரிஞ்ச அப்புறம் பவுலிங் ரொட்டேஷனும் கொஞ்சம் சரியா பண்ணல. தோத்தது வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பட் என்னன்னா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சிஎஸ்கே ஃபேன்ஸ் கொஞ்சம் நல்லா தெளிவா பாருங்க. முன்னாடி இருந்த சிஎஸ்கே வந்து தோனியோட டீம், அந்த பிளேயர்ஸோட மைண்ட் செட்டா இருக்கட்டும், என்விரான்மெண்டா இருக்கட்டும், பிளேயர்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே தோனிக்கு ஏத்த மாதிரி இருந்தது. இப்ப புதுசா ஒரு கேப்டன், புதுசா ஒரு டீம், அந்த கோர் யங்ஸ்டர்ஸே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அந்த ஒரு இதுலதான் இருக்காங்க. புதுசா வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸே இல்லாம லேக்ல தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உள்ள வரட்டும், செட் ஆகட்டும், ஒரு சில விஷயங்கள் அவங்க எல்லாத்தையும் ப்ராப்பரா செட் பண்ணிட்டு வரட்டும். இப்போ நிறைய பேர் வந்து ஆர்சிபியோட கம்பேர் பண்ணிலாம் பேசுறாங்க. இந்த ஒரு கம்பேரிசனை நம்ம எப்படி பார்க்கணும்னா, 2 விஷயம் தான். ஒன்னு என்னன்னா, ஆக்ஷன்ல நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம். இந்த ஆக்ஷன்ல நம்மளால பெருசா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ரீசன் என்ன அப்படின்னா, வேல்யூபிள் பிளேயர்ஸ் வந்து ரொம்ப கம்மி. பட் மெகா ஆக்ஷன்ல நம்ம வந்து கோட்டை விட்டோம். அங்கதான் ஆர்சிபின்ற மாதிரியான டீம் வந்து கொஞ்சம் அண்டர் ரேட்டடாவே என்ன பண்ணாங்கன்னா, நல்ல பிளேயர்ஸை எடுத்து சூப்பரா இப்போ டீம் வந்து பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆர்சிபி டீம்லாம் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு யங்ஸ்டர், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர், ஒரு ஃபார்ம் அவுட் ஆன பிளேயர், பட் அவங்களுமே இந்த டீம் ஆம்பியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாறி நல்லா சூப்பரா ஆடுறாங்க. ஸோ அதுதான் டிஃபரன்ஸ். நம்ம வந்து மெகா ஆக்ஷன்ல ஒழுங்கா பண்ணல. வரப்போற ஆக்ஷன் வர வரையுமே ஒரு சில அடிகள் இருந்துதான் ஆகும். ஒரு சில அடிகள் நம்ம அது வாங்கிதான் ஆகும். சிஎஸ்கே ஃபேன்ஸ் இல்லாட்டி சிஎஸ்கே போட்டு ஒரு 2-3 சீசனாவே அடிச்சிட்டு இருக்காங்க. அதை பத்தி என்ன? இது சிஎஸ்கே ஃபேன்ஸ் இல்ல ப்ரோ. இப்போ ஒரு ஆர்சிபி ஃபேன்ஸா இருக்கட்டும், மும்பை ஃபேன்ஸா இருக்கட்டும், ஒரு கண்டினியூஸா வந்து ஒரு பீரியட்ல வந்து டீம் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா ஃபேன்ஸ் ஃப்ரஸ்ட்ரேட் ஆவாங்க. which doesn't mean அவங்க டீமை விட்டு கொடுக்குறாங்கன்னு. நான் உங்களுக்கு சிம்பிளா ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். 2024 நினைக்கிறேன், அந்த டைம் தான் அந்த கேப்டன்சிக்கான சேஞ்ச் இருந்தது மும்பைல. ஸோ அப்போ ஹர்திக் பாண்டியாவை சொந்த மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸை என்ன பண்ணாங்கன்னு தெரியும். அதுக்கு நீ இப்போ வரையும் அந்த ஃபேன்ஸ் அப்படி இருக்காங்களா? இப்போ வரையும் அந்த டீமே ஒரு மாதிரி செட் ஆகாம இருக்கு? அப்படி கிடையாது. ஒரு வருஷம் அவங்க எடுத்தாங்க, ஒரு வருஷத்தை எடுத்து ப்ராப்பரா பில்ட் பண்ணி அதுக்கு அடுத்த சீசனே கொஞ்சம் கம்பேக் பண்ணி பிளே ஆஃபுக்கு வந்தாங்க. ஸோ ஐபிஎல் இது வந்து காமனான ஒரு விஷயம் தான். இப்போ நமக்கு நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஒரு நம்ம வேல்யூபிளான ஒரு பிளேயர் ஜடேஜாவை கொடுத்துருக்கோம், லாங் டைம் யோசிச்சுட்டு உள்ள சஞ்சு சாம்சன் கொண்டு வந்திருக்கோம். அப்படின்னும் போது சிஎஸ்கே வந்து டிரான்சிஷன் ஃபேஸ்ல வந்திருக்கு.
சிஎஸ்கே ஃபேன்ஸ் அதை அடாப்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அக்செப்ட் பண்ண ஒரு டைம் ஆகும். என்னன்னா நம்ம இப்போ ஒரு ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்குது, நீங்க அம்மா அப்பா கிட்ட வந்து கேட்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னு அவங்களால வந்து பண்ண முடியாதுல்ல. உனக்கு என்ன வேணுமோ அவங்களுக்கு தெரியும், அவங்க லேட்டா அதை கரெக்டா பண்ணுவாங்கன்ற மாதிரி தான் இது. நம்ம அடம் பிடிக்கிறோன்றதுக்காகலாம் டீம் ஒன்று பண்ண முடியாது. செட் ஆகட்டும், புது கேப்டன், அவருக்குமே ப்ராப்பரா டீம். இப்போ ருத்ராஜுக்குமே இது புது டீம் தான், எம்எஸ்க்கு புது டீம் அப்படின்றதெல்லாம் தாண்டி சிஎஸ்கே ஒரு கேப்டனுக்கே இது புது டீம். புதுசா வந்து ஒரு பிளேயிங் லெவன்ல பார்த்தா ஒரு பிரசாந்த் வீர், கார்த்திக் சர்மா, இவங்க எல்லாரையுமே வச்சு அவர் ஹேண்டில் பண்ணா அவருக்குமே ஒரு டைம் தேவைப்படும். இந்த 2 மாசம் பிராக்டிஸ் செஷன் எல்லாம் பெரிய இம்பாக்ட் இருக்க போறது இல்ல. இப்போ எனக்கு ஒரு டவுட் ப்ரோ, பிரசாந்த் வீரன் நீங்க சொல்லும் போது தான் எனக்கு தோணுச்சு, 5 பவுலர்ஸ் வந்து ஒழுங்காவே போடல, பரவாயில்ல போனா போதுன்னு சொல்லிட்டு பிரசாந்த் வீரர் ட்ரை பண்ணிருக்கலாமே, ஏன் ட்ரையே பண்ணல அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல மேபி டீமுக்கு ஒரு ஐடியா இருந்திருக்கும், மேபி அவர் வந்து அன்டெஸ்டடா வைக்கிறாங்க அப்படின்னா ஏதாவது ரீசன் இருக்கும். அது எனக்குமே அந்த கொஸ்டின் இருக்கு. மேபி பிரசாந்த் தோக்க தான் போறோம் அப்படின்னா பிரசாந்த் வீரர் ட்ரை பண்ணலாம்னு, மேபி அவர் நெட்ஸ்ல பெருசா பெர்ஃபார்ம் பண்ணாம இருந்திருக்கலாம். ரீசன் எடுக்கணும். இல்ல அதுதான் நம்ம எடுத்தோம், நெட்ஸ்ல வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியாது. அண்ட் மேபி இப்போ அவருக்கு ஏதாவது இன்ஜுரி இருக்கு, அதை பத்தி அவங்க எதுவும் தெளிவா சொல்லல. பட் நீங்க நல்லா உன்னிப்பா அந்த கேம் பாத்தீங்க அப்படின்னா, சஞ்சு சாம்சன் அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், ருத்ராஜ் கேக்வாட் அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். ருத்ராஜ் சிஎஸ்கேக்கு என்ன பண்ணிருக்காரு, சஞ்சு சாம்சன் இப்ப T20 வேர்ல்ட் கப்ல என்ன பண்ணாரு. பட் அவங்களுக்கே அங்க ப்ரெஷர் இருக்கு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸுக்கே அங்க ப்ரெஷர் இருக்கும்போது புதுசா வந்தவங்க என்ன பண்றது, அவங்களே நம்ம பிளேம் பண்ண முடியாது. டைம் எடுக்கும், அந்த டைம் கொடுக்கறதா நம்மளால முடியும். தேங்க்யூ ப்ரோ, ரொம்ப நல்லா பேசுறீங்க. பேட்டிங் நல்லா பண்ணாங்க, போலிங் ஆள் இல்ல, யாரா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரா கொஞ்சம் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். கம்போஸ் நல்லா போட்டாரு ஓரளவுக்கு, பட் ஆனா அவருமே வந்து அவருக்கு சப்போர்ட் யாரும் இல்ல. மேட்ச் என்ட்ரியும் பெருசா ஃபர்ஸ்ட் ஒரு விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் பெருசா இது பவுலிங்ல பெருசா இது பண்ணல, ஸ்பின்னர்ஸும் பெருசா எதுவும் இப்ப நிறைய பேர் பேட்டர்ஸ் வந்துட்டாங்க, 300 நோக்கி போயிட்டு இருக்காங்க எல்லாருமே. இந்த மாதிரி டைம்ல பவுலிங் நம்மளுக்கு பெருசா எப்படி இருந்தாலுமே நான் லாஸ்ட் மேட்ச்ல கண்ட்ரோல் பண்ண எஸ்ஆர்ஹெச்மே வந்து ஒரு 6 runs வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க. ஸோ பவுலிங்குமே பெரிய இம்பார்ட்டன்ஸ் தான். எவ்வளவுதான் பேக் ஹிட்டிங் இருந்தாலுமே பவுலர்ஸ் இருந்தால் தான் ஓரளவு கண்ட்ரோல் வரும். ஏன்னா இப்போ 200 ரொம்ப சாதாரணமாயிடுச்சு. நீங்க ஒரு 240 அந்த மாதிரி ரேஞ்ச் அடிச்சா அட்லீஸ்ட் கேன் ரைட். இப்போ கொஞ்சம் பேட்டிங் பிச்சா மாத்திட்டாங்க எல்லாமே, அதனால கொஞ்சம் பவுலருக்கு சப்போர்ட் இல்லாம இருக்காரு. இந்தியா வேர்ல்ட் கப்லயுமே நம்ம 200+ அடிச்சு அதுதான் பண்ணிருக்கோம். ஸோ அங்கேயும் இந்த ஸ்டாண்டர்ட் செட் பண்ணதுக்கு அப்புறம் இங்கேயும் அதே ஸ்டாண்டர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க எல்லாருமே. ஸோ பவுலிங் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணா சிஎஸ்கே நல்லா வரலாம். பட் பார்க்கலாம், இன்னும் வர மேட்சஸ் இல்லன்னு இல்ல, பவுலிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். யுவர் ஒப்பீனியன் ஆன் மேட்ச்? We came very excited, but it was really very sad only. சோகமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. Is this your first time? Yeah, it was my first time. I was really very very excited to see the match. ஆனா இப்படி ஆயிருச்சு. உங்களுக்கு தமிழ் தெரியுமா? You look very beautiful. You very nice, very pretty, very nice dress and very helpful. அது ஒரு டிராபேக் இருக்கு, இன்னும் டீம் அதுக்காக ஒர்க் பண்ணுவாங்க, கம்பா கொடுப்பாங்க. நம்ம டீம் நினைச்சு ஹாப்பியா இருக்கீங்களா இந்த வாட்டி? ஹாப்பி, ஆல்வேஸ் ஹாப்பி. ஆல்வேஸ் CSK ஆல்வேஸ் ஹாப்பி. வின் ஆர் லாஸ், தட் இஸ் மேட்டர். வின் ஆர் லாஸ், இனிஷியல் 5 மேட்ச் தோத்து நம்ம ஃபைனலா அடிச்சிருக்கோம். இன்னும் 2 மேட்ச் ஒரு டீம் செட் பண்றோம், அவ்வளவுதான். ஃபியூச்சர் இன்னைக்கு இல்லனாலும் ஃபியூச்சர்ல இருக்குல்ல இந்த டீம், அவ்வளவுதான்.